புஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டவங்க கொடி கடனுக்கு தான் நாங்க போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன தாவேக்காவுடைய ஸ்டாண்டு நிறைய பேர் அரசியல்வாதியில இருந்து பின்புலத்துல இருந்து வந்தவங்க, தொழிலதிபர்கள், பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்து அந்த ஸ்டாண்ட் மாறுது இல்ல. அப்போ உண்மையா உழைச்சவனுக்கு இங்க நீங்க வந்து ஒரு குறைஞ்சபட்ச போஸ்டிங் கூட உங்களால கொடுக்க முடியலன்னா அப்ப என்ன? இன்னும் எல்லா மாவட்டத்திலயுமே முழுமையா எந்த ஒரு நிர்வாகிக்கான எல்லா பொறுப்புகளுமே முழுசா இன்னும் அறிவிக்கப்படல. தேர்தல் வரப்போகுதுங்க, இன்னும் 4 மாசத்துல தேர்தல். இன்னும் கட்டமைப்புக்குள்ளே வரலன்னா எப்படி நீங்க வேட்பாளர் அறிவிச்சு 4 மாசத்துல தேர்தல் அறிவிச்சுட்டு இன்னும் 1 மாசம் தேர்தல் அறிவிக்கும் முன்னாடி நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லல. இல்ல நீங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகலன்ற தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அது 4 மாசம் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா கட்சியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளோட பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா 4 மாசம்ன்றது குறுகிய காலம், தேர்தலுக்கு ஒரு பெரிய தேர்தல் வருது, குறுகிய காலம், பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்க இன்னும் போஸ்டிங் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்பதான் அது இன்னும் போஸ்டிங் ஆரம்பிச்சு உட்கட்சி மோதல் வரது இப்ப வெடிச்சிருச்சு, தூத்துக்குடியில வெடிச்சிருச்சு, இன்னொன்னு ஒரு மாவட்டத்துல வெடிக்கும். அதெல்லாம் சமாளிச்சு வேட்பாளரை நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு இறங்கி கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யணும், பூத் லெவல்ல வேலை செய்யணும், கிளை கழகத்துல வரைக்கும் நீங்க வேலை செய்யணும்னா இதுக்கு 4 மாசம் உங்களுக்கு பத்தாது. இல்ல பாக்குற நமக்கே இது பத்தாதுன்னு தோன்றப்ப அனுபவிக்கிற அவங்களுக்கும் அந்த வழி இருக்கதானே. அதுதான் விஜய் இந்த அளவுக்கு கொஞ்சம் காலதாமதப்படுத்துற. இப்போ ஜனநாயகன் பட விழா வந்து ரொம்ப முக்கியமா, இவரு போனாதான் இந்த விழா வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா? எப்ப எனக்கு கட்சி ஆரம்பிச்சேன் இதே எம்ஜிஆர் முதல் கொண்டு எல்லாருமே நீங்க சொன்னீங்கல்ல படத்துல இருந்து வந்தவங்க, அவங்க எல்லாருமே சினிமா விட்டு அரசியல் வந்து சினிமாவுக்கு முடக்கு போட்டுதான் வந்தாங்க. ஏன்னா அரசியல்ன்றது வந்து பெரிய உலகம், அது உள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நிமிஷம்ல செகண்ட் கூட நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா விஜய் எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, சினிமா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு.